என்னுடைய ஒரு இதழியல் மாணவியா என்னோட முதல் கட்டுரை வந்து மாஞ்சோலை தொடர்பாக இருந்தது. 25 ஆண்டுகள் கழித்து நான் வந்து மாஞ்சோலைக்கு போய் இன்னும் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு எழுத வேண்டியிருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏன் எங்ககிட்டயே வரீங்க, நாங்கள் வந்து காலங்காலமாக இந்த ஒடுக்குமுறையை, இந்த அட்டாக்ஸ், இந்த வன்முறைகளை, இந்த ரத்தம் தோய்ந்த இந்த வன்முறைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஏன் எங்ககிட்ட வரீங்க, இவ்வளோ மீடியா எங்ககிட்ட ஏன் வரீங்க, இவ்வளோ அமைப்புகள் எங்ககிட்ட ஏன் வரீங்க, அங்கே அந்த குற்றத்தை உற்பத்தி செய்கிறாங்கல்ல அவங்கள போய் ஸ்டாப் பண்ணுங்க, அவங்கள பண்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஆனால் அண்ணல் அம்பேத்கரும் பெரியார் அவர்களும் சாதி ஒழிப்புக்கான சொல்யூஷனாக வந்து மத மாற்றத்தை சொல்கிறார்கள். நாம் எவ்வளவு தூரம் அதை நோக்கி நகர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை வந்து அப்படி இல்லை, மத மாற்றம் நம்ம எல்லாருக்கும் ஏற்புடையதா இல்லை அப்படின்னா இந்த சாதி ஒழிக்க அல்லது இந்த சாதியை விட்டு வெளியே வருவதற்கு நாம் என்ன மாதிரியான ஒரு நவீன ரீதியான ஒரு 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 முடிவை இல்லை ஒரு சொல்யூஷனை நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஒன்று. ஆனால் செத்து போன ஒருத்தரை நான் இந்த கதை மூலமாக பிழைக்க வைக்க முடியும், நீதி கிடைக்காத ஒருத்தருக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியும், அடி வாங்குற ஒருத்தருக்கு திருப்பி அடிக்கிற ஒரு தைரியத்தை இந்த கதைகள் மூலமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசுவாசத்தை, ஒரு நிம்மதியை வந்து அளிச்சது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னிலம் என்னோட முதல் புனைவு. நான் வந்து என்னோட சென்னிலம் முதல் புனைவுன்னு சொன்னேன். அந்த புனைவை பற்றி நான் பேசணும் அப்படின்னா, என்னுடைய 25 ஆண்டுகளாக ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக, என்னுடைய புனைவு, என்னுடைய கட்டுரைகள் குறித்து நான் பேசினாதான் என்னுடைய புனைவுக்கே நான் வர முடியும். ஏன்னா ஒரு ஊடகவியலாளராக நான் வந்து ஒரு இதழியல் மாணவியாக இருந்த காலகட்டத்திலிருந்து சாதிக்கு எதிராக தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறேன். ஒரு 7 கட்டுரை தொகுப்புகள் இதற்கு முன் வந்திருக்கிறது. இது எல்லாமே வந்து சாதி எதிர்ப்பு கட்டுரைகள் அடங்கிய தொகுப்புகள் தான். ஒரு அயற்சி உண்டாயிடுச்சு. ஆக்சுவலி இந்த புனைவுக்கு நான் ஏன் வந்தேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்ம், ஒரு எழுத்து வடிவம் வந்து கட்டுரை தான். நான் ரொம்ப பிடிவாதமாக, எனக்கு கதைகள் எழுத வந்தால் கூட நான் ரொம்ப பிடிவாதமாக கட்டுரைகள், குறிப்பாக செய்தி கட்டுரைகள், ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்கில் வந்து நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அதுக்கு காரணம் வந்து இந்த சமூகத்தில் குரலற்ற இருக்கிற மனிதர்களின் குரலாக மைய நீரோட்ட ஊடகங்களில் நாம் அவங்களோட குரலாக ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வலுவாக இருந்தது தான் காரணம். ஸோ எங்கெல்லாம் நான் வேலை செஞ்சேனோ, அது விகடன் நிறுவனமாக இருக்கலாம், இந்தியா டுடேவாக இருக்கலாம், நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சேனோ அங்கெல்லாம் வந்து சாதிய ஒடுக்குமுறைகள் சார்ந்து தொடர்ந்து எழுதிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த என்ன சொல்கிறது, ஒரு 25 வருஷம் அந்த களப்பணி ஃபீல்டுக்கு போய் ஒவ்வொரு முறை சாதிய ஒடுக்குமுறைகள் நடக்கும்போது நாம் அதை ரிப்போர்ட் பண்ணுறோம்ல, அந்த 25 வருஷத்தில் ஒரு எழுத்தோட நோக்கம் என்ன? அதுவும் இந்த மாதிரி ஒரு அநீதியான சமூகத்தில் அந்த அநீதி குறித்து தொடர்ந்து எழுதுகிறோம்ல, அப்போ அந்த எழுத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் வெறுமனே அது ஒரு வாசிப்பு அனுபவம் கிடையாது, அது ஒரு இன்டெலெக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் என்னன்னா, இந்த அநீதிகள் ஒழியணும் அப்படிங்கிறது தானே அதோட நோக்கம். ஆனால் நம்ம தொடர்ச்சியாக அந்த கால ஓட்டத்தில் பார்க்கும்போது நம்ம எங்கே வந்து அந்த முதல் கட்டுரை, என்னுடைய ஒரு இதழியல் மாணவியா என்னோட முதல் கட்டுரை வந்து மாஞ்சோலை தொடர்பாக இருந்தது. 25 ஆண்டுகள் கழித்து நான் வந்து மாஞ்சோலைக்கு போய் இன்னும் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு எழுத வேண்டியிருக்கு. இதே தான் நான் களத்துக்கு வந்த புதுசில் திண்ணியம் பற்றி, ஒரு மனித மலத்தை, ஒரு தலித்தோட வாயில திணிச்ச கொடுமையை வந்து கேள்விப்பட்டு உயிர் கொலையே நடுங்குச்சு அப்படின்ற அளவுல தான் எனக்கு அந்த பாதிப்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வேங்கை வயல் நடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வன்கொடுமையும் நாம் வந்து எழுதிக்கிட்டே இருக்கோம். ஊர்களோட பேர் மாறுது, மனிதர்களோட பேர் மாறுது, ஆனால் இந்த சமூகம் கொஞ்சம் கூட ஒரு அடி கூட நகர்ந்து வரல அப்படிங்கிற ஒரு அயற்சி எனக்கு நிஜமாவே வந்துச்சு. 2018 கச்சநத்தம் படுகொலைகள் வந்து நடந்தது.
அதில் ஒரு 7 பேர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் சிவகங்கை மாவட்டம். அதில் ஒரு 3 பேர் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அதை நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அங்கே வந்து நான் அங்கே கொல்லப்பட்ட ஒரு இளைஞர், ரொம்ப கனவுகளோடு இருந்த ஒரு இளைஞர், தன் சமூகத்தை மேம்படுத்த முடியும், குறிப்பாக இளைஞர்களை ஒரு கல்வி ரீதியாக முன்னேற்ற முடியும் அப்படின்னு நினச்சி அங்கே தன் கிராமத்தில் பணி செய்து கொண்டிருந்த சண்முகநாதன் அப்படின்ற இளைஞரோட தந்தை, அந்த ரத்தம் கூட உரையாத அந்த வீட்டு முன்னாடி உட்காந்து நாங்கள் அவரை பேட்டி எடுத்தேன். அப்போ ஒரு விஷயம், அவ்வளோ துயரம் அது. நம்ம வெளியிலேருந்து வர்றவங்களுக்கே அதை பார்க்க தாங்க முடியல. ஏன்னா அந்த வீடு முழுக்க, சுவர்கள் முழுக்க வந்து ரத்தம் துயர்ந்திருந்தது. அப்போ நான் அவர் கேட்டப்போ அவர் ரொம்ப நிதானமாக இருந்தார். அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் என்னோட என்ன சொல்கிறது, என்னோட தற்காலிகமாக என்னோட இந்த சாதிய வன்கொடுமையை போய் ரிப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திடுச்சுன்னே சொல்லணும். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏன் எங்ககிட்டயே வரீங்க? நாங்கள் வந்து காலங்காலமாக இந்த ஒடுக்குமுறையை, இந்த அட்டாக்ஸ், இந்த வன்முறைகளை, இந்த ரத்தம் தோய்ந்த இந்த வன்முறைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஏன் எங்ககிட்ட வரீங்க? இவ்வளோ மீடியா எங்ககிட்ட ஏன் வரீங்க? இவ்வளோ அமைப்புகள் எங்ககிட்ட ஏன் வரீங்க? அங்கே அந்த குற்றத்தை உற்பத்தி செய்கிறாங்கல்ல, அவங்கள போய் ஸ்டாப் பண்ணுங்க, அவங்கள பண்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் இருக்குல்ல, அந்த எத்திக்கல் கொஸ்டின், அது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நாமளும் அதை தான் செஞ்சிட்ருக்கோம். நாம் வந்து தொடர்ச்சியாக எங்கே சாவு நடந்தாலும், எங்கே வந்து வன்கொடுமை நடந்தாலும், எங்கே வந்து பிணவரைகளில் பிணங்கள் இருந்தாலும் அங்கே போய் நின்று அழுதிட்டுருக்கோம், அவங்களுக்காக பேசுகிறோம், எழுதிட்டுருக்கோம் அப்படின்னு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு அயற்சி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த சாதிய வன்கொடுமைகளை, அந்த ஊர்கள் வேற, மனிதர்களோட பேர்கள் வேற அப்படின்னு அந்த ரிப்போர்ட் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலேயே அது பெரிய கேள்வியாகி நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் சொல்லி கொஞ்ச நாள். சரி, என்ன சொல்யூஷன் நோக்கி வரணும் அப்படின்னு யோசிச்சப்ப தான் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன பௌத்தம், மதமாற்றம், பௌத்தம் அப்படின்னு வரும்போது, சரி அட்லீஸ்ட் அதை நோக்கி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒரு 4-5 ஆண்டுகளாக பௌத்தம் சார்ந்து வந்து படிக்க ஆரம்பித்தேன், அது சார்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அண்ணல் அம்பேத்கரும் பெரியார் அவர்களும் சாதி ஒழிப்புக்கான சொல்யூஷனாக வந்து மதமாற்றத்தை சொல்கிறார்கள். நாம் எவ்வளவு தூரம் அதை நோக்கி நகர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை வந்து அப்படி இல்லை, மதமாற்றம் நம்ம எல்லாருக்கும் ஏற்புடையதா இல்லை அப்படின்னா, இந்த சாதியை ஒழிக்க அல்லது இந்த சாதியை விட்டு வெளியே வருவதற்கு நாம் என்ன மாதிரியான ஒரு நவீன ரீதியான ஒரு 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 முடிவை இல்லை ஒரு சொல்யூஷனை நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் ஒன்று. ஸோ இந்த கேப் இருக்குல்ல, நான் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இந்த கட்டுரைகளை எழுதிக்கின்ற இடத்துல அந்த கேப்பு தான் வந்து என்னோட புனைவை நோக்கி என்னை தள்ளிச்சு. ஆனால் அதை எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு விடுதலையை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த கதைகளில் இதில் 9 கதைகள் இருக்குது. இதை நான் அட்டம் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்கும். முதல்ல எல்லாம் நான் புனைவு எழுதணும் அப்படின்னா, நான் வாசித்த ஆரம்ப காலங்களில் நான் வாசித்த இலக்கியம் இருக்குல்ல, அது வந்து நான் களத்தில் நான் பார்த்த சமூக யதார்த்தத்திலேருந்து ரொம்ப விலகி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு புனைவு பக்கம் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நாம் வந்து ரியாலிட்டியோடு இருக்கணும், கலை யதார்த்தத்தோடு இருக்கணும் அப்படின்றதுனாலே நான் புனைவு பக்கம் போகாமல் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த புனைவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. என்னால் கட்டுரை எழுதும்போது அதுக்குள்ளே இருக்க அந்த வன்முறையை இல்லை வன்கொடுமையை இல்லை ஒடுக்குமுறையை என்னால் மாற்ற முடியாது, நான் அப்படியே தான் எழுதி ஆகணும். ஆனால் புனைவில் வந்து புனைவு கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அந்த சுதந்திரம் வந்து முடிவுகளை மாற்ற வச்சது. இந்த கதைகளில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே உண்மையானவர்கள், பெரும்பாலும் உண்மையானவர்கள். கற்பனை வந்து ரொம்ப குறைவு தான். ஆனால் செத்து போன ஒருத்தரை நான் இந்த கதை மூலமாக பிழைக்க வைக்க முடியும், நீதி கிடைக்காத ஒருத்தருக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியும், அடி வாங்குற ஒருத்தருக்கு திருப்பி அடிக்கிற ஒரு தைரியத்தை இந்த கதைகள் மூலமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசுவாசத்தை, ஒரு நிம்மதியை வந்து அளிச்சது. அதனால எனக்கு இந்த ஃபார்ம், இப்போது இந்த புனைவு வந்து இப்போ எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வடிவமாக இப்போ ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து அதை
நிறைய கதைகள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். விருது பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அநீதி ஒழியணும் அப்படின்னு இயங்குகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையான விருது எதுன்னா அந்த அநீதி வந்து அழியிறது தான். அந்த விருதை வந்து இங்கே இருக்கிற சாதி ஒழியணும்னு நினச்சி இயங்குகிற எல்லாருக்கும் அந்த விருது கிடைக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த விருதை இந்த சாதிய ஒடுக்குமுறைகளிலிருந்து தப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கும் நான் சமர்ப்பித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.